ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால். இந்த வாரம் பகுதி 79ங்க, 22/9/2024. தலைப்பு எதிர்வினை அப்படின்னு வச்சுக்கிறோம். நம்ம ஜோதிடர் அன்பர் ஒருத்தர் ஆந்திராவிலிருந்து பேசுவாருங்க, வரத தேசிகன் அப்படிங்கிறவர். கொஞ்ச நாளாகவே கேட்டுட்ருக்காருங்க, உலகத்தில் ஏன் இத்தனை பிரச்சனை நடக்குது, அப்படி கொரோனா வந்ததுங்க, அதுக்கு பிறகு பார்த்தா இங்கே வாரு அங்கே வாரு, இதை முடியும் அதை முடியும்னா எதுவுமே முடியாமல் காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குதே, என்ன கிரக அமைப்புகளுக்கு இப்படி நடக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி 2-3 ட்ரிப் கேட்டாருங்க. அப்படி நம்மளும் யோசிச்சு கொஞ்சம் அப்படியே வந்துட்டுது. இதுதான் சரிங்கிறத விட எனக்கு தெரிஞ்சது எப்படி கணக்கு பார்த்துக்கலாம், அதை தொட்டுவிட்டு தான் இன்றைக்கி தலைப்பு இப்படி கொடுத்துருக்குறோங்க. வரத தேசிகன் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒரு பொது நலத்தோடு கேட்குறாரு, இது எப்படி நிறுத்த முடியும், என்னைக்கு நிற்கும், என்ன கிரக அமைப்பு வந்தால் ஆரம்பிக்கும், எந்த கிரக அமைப்புக்கு முடியும், அவரோட கேள்வி அதுதானுங்க. ஒரு வரையில் சொல்ல முடியாதுங்கிறதுனால ஒரு பாடமாகவே நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற கணக்கு இது வந்துங்க. ஒரு பூமி ஆரம்பித்து கோடிக்கணக்கான ஆண்டுகள், அதுக்கு பிறகு உயிரினம் வருது, அதில் வந்து சின்ன உயிரினமாகி அப்புறம் நீரில் வாழ்ந்து, நீரிலிருந்து நிலத்துக்கு வந்து, அப்புறம் அது ஒரு தவழ்ந்து நிமிர்ந்து அப்படி விலங்காகி அப்படி வந்த கூடிய அப்புறம் 7 பிறப்பும் எடுத்தேன் அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு பார்த்தோம்னா பாதி மனுஷன் பாதி மிருகம், தசாவதாரம் வந்த கதை தானுங்க. அதுக்கு பிறகு ஒரு குழந்தையாக வந்து ஒரு நியாயமான மனிதனாக வந்து, அதுக்கு பிறகு பார்த்தா எல்லா வல்லவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் வந்துங்க ஒரு 9 அவதாரத்தை காட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. பரிணாம வளர்ச்சி தான் நம்ம அப்படி டார்வின் கோட்பாட்டை தான் நம்ம தசாவதாரம்னு ஒரு கணக்கில் கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஆல்ரெடி நம்ம தசாவதாரம்ங்கிற தலைப்பை பார்த்தோம்னா கொஞ்சம் விளக்கமாக அதில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னம்னா, பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி மீடியா இருக்குதுங்கிறதுனால உலகம் முழுசும் நமக்கு அது தெரிய வருது. சின்னதாக ஒரு ஊரில் இஸ்ரேலில் பாம்பு பிடிச்சா கூட நம்மளுக்கு வந்துடுது. அவர் சொன்னது அப்படி பேஜரை வச்சு வெடிக்கிறாங்களே, நாளைக்கு செல்ஃபோனை வச்சு, செல்ஃபோன் ஜோக்கில் இல்லாத ஆளே கிடையாது. இன்றைக்கி பார்த்தோம்னா அதோட பேஜரோட தாக்கமே ஒரு பெருசாக இருக்குது. செல்ஃபோன்னா உலகமே அழிஞ்சு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவர் கேட்குறாருங்க. உண்மை அதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அழிவுங்கிறது இன்றைக்கி நேற்றெல்லாம் இல்லைங்க, பல இனங்களே காணாத போயிருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா அருவி வர்ற இனங்கள் இன்றைக்கி நிறையா உண்டு, நமக்கு தெரியாத போனது நிறையா உண்டுங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னம்னா ஜுராசிக் பார்க்கில் காட்டின மாதிரி அந்த பெரிய பெரிய விலங்குகளெல்லாம் ஒரு அழிக்கப்பட்டது, உணவுக்காக அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றை உண்டு தான் ஒன்று வாழும், அல்லது சைக்கிள் அப்படி தான் வருங்க. அப்படி புல்லா முளைக்கும், புல்லை மாடு சாப்பிடும், மாட்டை சிங்கம் சாப்பிடும், சிங்கத்தை இன்னொன்று சாப்பிடும், அப்படியே சுற்றிட்டு வந்தோம்னா கடைசி பாக்டீரியா எல்லாத்தையும் சாப்பிடும், அப்புறம் மறுபடியும் ஒரு சைக்கிள் வந்துடும். அப்படிங்கிறதா நமக்கு ஒரு உலக நியதி, அதை தான். அதனால் ஒன்று இன்னொன்று சாப்பிட்றது தவறுன்னு சொல்கிறதில்ல, ஆனால் அது உலக சைக்கிள் அப்படி தான் வரும். அப்போ ஒன்று எது அபரிதமாக வளருதோ அது கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிற கணக்கும் உண்டு. கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறதே அப்படி ஒழிச்சு மறைச்சிட்டு சொன்னதே அவர் அதைத்தான் சொல்லுவாருங்க. எது கொஞ்சம் அதிகமாக வளருதோ அது அழிக்கப்படும் அப்படிங்கிற நிலை. இப்போ எங்கள் சைடு தென்னை மரம் எடுத்திங்கன்னு வைங்க, அது பார்த்தோம்னா எல்லோரும் தென்னை உள்ள போட்டாங்கன்னா அப்புறம் அது அழிவை பார்க்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. சிலது அழிஞ்சதை தானாக வந்துடும், சிலது வர முடியாமல் அந்த இனம் காணாமையே போனதெல்லாம் காலத்தில் உண்டு. இதை கோட்பாடுன்னு பேசணும் அப்படின்னம்னாங்க, நியூட்டன்ஸ் சொல்லிட்டு போயிருப்பாருங்க. நியூட்டன்ஸு ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படிங்கிற நிலை. ஃபஸ்ட் லா பொறுத்த வரைக்கும் ஓடும் பொருள் ஓடிக்கொண்டே இருக்கும், நிற்கும் பொருள் நின்று கொண்டே இருக்கும், அன்லஸ் இட் இஸ் கம்பல்டு பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் பாருங்கள். ராக்கெட்டெல்லாம் அதை வச்சு தான் தத்துவத்தில் கொண்டு போனாங்க. அடுத்தாப்பில் பார்த்தோம்னா ஒரு ஈர்ப்பு விசையை பற்றி சொல்லியிருப்பாருங்க, எந்த விகிதத்தில் அது ஈர்ப்பு விசை வரும் அப்படின்னு. தேர்டலாக சொல்லும்போது எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்னு சொன்னது. அது பிரபஞ்சத்துக்கும் வரும், உள்ளூருக்குள்ளேயும் வரும், எல்லாத்துக்குமே வரும். ஒரு உணவை சாப்பிட்டோமா அது ஒரு எதிர்வினையை கொடுக்கத்தான் செய்யும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இன்றைக்கி காலத்தை பொறுத்த வரைக்கும் நியாய நேர்மை மாறுது. நியாய நேர்மை மாறுது அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னம்னா,
இப்போ நமக்கு தெரிய பார்த்தோம் அப்படின்னம்னா சினி ஃபீல்டே எடுத்துக்கிட்டால் கூட ஆரம்ப காலத்தில் இருந்த சினிமா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஒரு 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 நல்ல வளர்ச்சிக்கு வருதுங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இன்னொரு வளர்ச்சி, இப்போ பார்த்தோம்னா ஒரு வளர்ச்சி, இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்தோம்னா ஒரு அடி கொலை குத்து, இதுதான் சினிமா அப்படிங்கிற நிலை. அப்போ அதை நம்ம பார்க்கும்போது அதை வச்சு தான் மனித ஒரு எண்ணங்கள், அப்படி ஒரு கொலை செய்கிறது தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்கே பெரிய பெரிய நடிகர்களே இன்றைக்கி ஒரு நார்மலான படத்தை யாரும் எடுக்கிறது இல்லைங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு எம்ஜிஆர் படமாட்டு, சிவாஜி படமாட்டு ஒரு தத்துவங்கள் இருக்கும், ஒரு மனிதனை ஒரு நேர்வழிப்படுத்தக்கூடிய நிலை, தப்பு செஞ்சால் தவறு அப்படிங்கிற ஒரு காட்டுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மோசமான ஆள் தான் ஹீரோ அப்படிங்கிற நிலைக்கு இன்றைக்கி. அப்போ கால ஓட்டங்கள் மாற்றங்கள். அப்போ அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு படித்தால் மட்டும் போதுமால பார்த்தா ஒரு பொய்யா ஒரு கடிதம் எழுதுனதையே ஒரு பெரிய தவறு அப்படிங்கிற நிலையில் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுக்காக கொலையே நடந்து போயிடும், இறந்து போயிடும், ஜெயிலு தண்டனை. காரணம் ஒரு தபால் பொய்யா எழுதுனது அப்படிங்கிற கோட்பாடு. அன்றைக்கி அதுதான் பெரிய தவறு. இன்றைக்கி ஒரு 500 கொலை செஞ்சாலும் அது தவறு இல்லை அப்படிங்கிற நிலையில் அவன் ஹீரோவாக கொண்டாடப்படக்கூடிய காலங்கள். பரிணாம வளர்ச்சின்னு அதையும் நம்ம எடுத்துக்க வேண்டிய நிலை தான். இப்போ நியூட்டன் தேழ என்ன சொல்லுது? எதிர்வினை சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறீங்களோ அது பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிற நிலை. சார் நானா சார் செய்கிறேன், யாரோ செய்கிறதுக்கு நானே சிரமப்படணும், எங்கள் வீட்டில் ஏன் பாம்பு அடிக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் உங்கள் வீடு, எங்கள் வீடு, அண்ணன் தம்பி, இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கோ இயற்கைக்கோ அது கிடையாது. எல்லா உயிரினங்கள் அப்படிங்கிற நிலை. அப்போ அது ஒரு கோட்பாடுகள் மாறும்போது அது சில எதிர்வினையை நமக்கு கொடுக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறது ஒரு காலங்காலமாக பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு நியதிகள். இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா அமெரிக்காவில் இருந்த ஒரு குழுவையே காணும், ஆப்பிரிக்காவில் இருந்தவங்களை காணும், எல்லாம் இவங்க வந்தவங்க அந்த இனமே இல்லாத அழிச்சு போடுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மனித இனத்திலேயே சில குரூப்புகள் காணாத போனதெல்லாம் உண்டு, இடம்பெயர்ந்து போனவர்கள் உண்டுங்க, அந்த நிலையை மாறி போனவர்கள் உண்டுனா. அப்போ ஒவ்வொன்றுக்கு காஷ்மீரை எடுத்துக்கங்க, அதுக்கு எதிர்வினை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி இல்லை, அந்த பண்டிட்டுகளெல்லாம் வெளியே துரத்தப்பட்டதுக்கு பிறகு அங்கே ஒரு எதிர்வினை எப்படி இருக்குது பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலை. அதே மாதிரி பழைய முஸ்லீம்கள் அங்கேருந்து நம்மளுக்கு கணவாய் வழியாக இங்கே நம்ம ஆட்சிக்கு வரும்போது இவ்வளோ மோசமாக இல்லை. இன்றைக்கி பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஆகட்டுங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நாடுகளாகட்டும், ஒரு என்ன சொல்லுவோம், அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாய சீரழிவுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயம் அப்படிங்கிற நிலை. அப்போ நியாயமும் சட்டமும் ஊருக்கு ஊர், ஆளுக்கு ஆள் வேறுபட்டுட்டு போகக்கூடிய நிலையை. அப்போ தலைவன் கொள்ளைக்காரனாக இருக்கும்போது மக்களும் கொள்ளைக்காரராக இருக்கிறதுல அது அந்த நாட்டுக்கு அது சரிங்க நிலை. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அப்படி தலைவர்கள் பூரா அப்படி ஒரு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் போது அப்போ கீழே இருக்கிறவன் அவன் லட்சம் கோடி சம்பாரித்தா, ஒரு அரசியல் அதிகாரிகள் 1000 கோடி சம்பாரித்தா, சாதாரண மக்கள் லோக்கல் இருக்கிறவன் ஒரு 200 கோடி சம்பாதிக்கிறேன், 1 கோடிக்கெல்லாம் இன்றைக்கி மரியாதை இல்லாத போச்சுன்னு சொல்ல வேண்டிய காலங்கள். நம்ம கதைக்கு வருவோம். ஏன் இது நடக்குது அப்படின்னா, நம்ம மெயினாக இயற்கையில் கை வைக்கிறோம், இயற்கையில் கை வச்சு கடல் இனங்கள் அழிக்கிறோம் அப்படிங்கிற நிலை. அதே மாதிரி காற்றை மாசுபடுத்துகிறோம், பஞ்சபூதங்கள் நம்மளால் சிதைக்கப்படுது, பூமியை அப்படி தான் மண்ணில் ஓட்ட போட, நம்ம இஷ்டத்துக்கு மாற்ற, மலை பூரா கல்லாக மாற்றி ரோடு போட்டுட்ருக்க. இப்போ இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா மலைகள் இல்லாத போயிருங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாச்சு. அது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு எடுத்தால் கூட பரவாயில்ல, சம்பாதிக்கிறதுக்குன்னே எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னா சாப்பிட்றதுக்காக கொலை பண்ணால் தப்பு இல்லைங்கிற நிலை. ஆனால் அதையே ஒரு யானைகளை பூரா கொண்டாகணும், தந்தத்தை எடுத்தாகணும், நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நிலை. சம்பாத்தியம் எத்தனை கோடிங்கிறதுக்கு லிமிட் இல்லை. அன்றைக்கெல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது போகுது. ஒரு வீடு இருக்கலாம், 2 வீடு இருக்கலாம், இன்றைக்கி 500 வீடு இருக்கலாம், லட்சம் கோடியில் காசு வைக்கிறாங்க. எதுக்குன்னு தான் புரியல. அப்போது அதுக்கு ஒரு எதிர்வினை கிடைக்கும். இந்த எதிர்வினை கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னம்னா நல்லவன் கெட்டவர்கள் பார்க்கறது இல்லைங்க. அதனோட அமைப்பு பார்த்தா ஒரு பழைய இதுலேயே நம்ம ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். எதிர்வினைகள் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம். இது ஒரு புள்ளி. இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள், நல்லது கெட்டது எல்லாமே ஒரு கன்வெர்ஜில் சேர்ந்து அப்படி ஆகாயத்தில் பிரபஞ்சத்துக்குள்ளே அது ஓடிடும். இந்த வெட்டும் புள்ளி தான்
உங்களுக்கு நடக்கக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், ஒரு அழிவுகள், பேரழிவுகள் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நான் செஞ்சது நீ செஞ்சதெல்லாம் இல்லை. பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுகளும், இங்கே ஒரு குழி தோண்டினோம், இங்கே ஒரு பாம்பு வச்சோம், இங்கே இயற்கை சீரழித்தோம், இங்கே ஒரு தென்னை மரம் மட்டும் போட்டோம், இங்கே நெல் விளைவிக்க மாட்டோம், வெட்டணும் குத்தணும், அப்படி ஒவ்வொன்றும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கன்வெர்ஜ் ஆகிட்டு பிரபஞ்சம் அதுக்குள்ளே போயிடும். அதே பிரபஞ்சத்துக்குள்ள சுற்றிட்டு அப்படி ஒரு வெட்டிட்டு வந்து நம்மளை ஒரு நிலச்சரிவை கொடுக்கும். அப்படி ஒரு இந்த ஒரு இதை உடுக்கை தத்துவம்னு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம்ங்க. அப்போ இந்த உடுக்கை தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நீ செய்கிறத நான் செய்கிறேன், நான் செய்கிறத நீ செய்கிற. அப்போ அண்டமும் பிண்டமும் ஒரு வெட்டும் புள்ளியில் போகுதுங்கிறனால இந்த வெட்டும் புள்ளி தான் சீரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குது. மழை பெஞ்சாலும் வெட்டும் புள்ளி தான், வெயிலில் செத்தாலும் வெட்டும் புள்ளி தான். அதே மாதிரி பேரழிவுகள் வர்றதெல்லாம் காரணம் என்னென்னா, இப்போ லேண்ட்ஸ்லைடிங் பெருசாக வருது அப்படின்னம்னா பூமிக்குள்ளே தண்ணி இறங்க விடுறோம். மரத்தை பூரா வெட்டினோன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே போகும். அது ஒரு நாளில் நடக்கிறது இல்லைங்க, இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷமாக நடக்கிறது. அப்படி பிரபஞ்சத்துக்கு போகும்போது அப்படி ஒரு இந்த உடுக்கையே அப்படி தான், நீ இப்படி அடித்தா அப்படி அடித்தா இப்படின்னு அந்த உடுக்கை தத்துவத்தில் தான் இந்த சுழல்கள்னு சொல்லுவோம். இந்த சுழல் வந்து காற்று சுழல் மேல் நோக்கி போகுங்க, நீர் சுழல் கீழ் நோக்கி வரும் அப்படின்னு. பிரபஞ்சத்துக்கு நம்ம கொடுக்கறது மேல் நோக்கி வரும், பிரபஞ்சம் கொடுக்கறது நமக்கு கீழ் நோக்கி வரும். பெரும்பாலும் அழிவுங்கிறதே அதிகமான அழிவு நீர் மூலம்தான் இருக்கும். அந்த நீர் சுழல் தான் கீழ் நோக்கி வருங்கிறனால பிரபஞ்சத்துக்கு நம்ம கொடுக்கறது காற்று சுழல் கீழிருந்து மேலே கொண்டு போகுங்கிற நிலைங்க. இது வந்து நாங்கள்லாம் நல்லவர்கள், எங்கள் ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லவன், இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கோ இயற்கைக்கோ அந்த கணக்கு கிடையாதுங்க. யார் எங்கே செஞ்சாலும் இதனோட இயற்கையோட சீற்றங்கள் வரும்போது இந்த அழிவுகளை வரும். இதில் நல்லவன் கெட்டவன் நீயும் நானுங்கிறது பேச்சு சின்ன வயசு 5 வயசு 10 வயசுங்கிற பேச்செல்லாம் கிடையாது. இது நம்ம ஜாதக கணக்குங்கிறது வேற, பிரபஞ்ச கணக்குங்கிறது வேற. முன்னையே நம்ம பார்த்தாதானுங்க. இப்போ காலபுருஷனுக்கு பேசணும் அப்படின்னம்னா பெரும்பாலும் மற்ற கிரகங்களை விட அந்த குருவும் சனியும் தான் நம்ம ஒரு காரணம். இது ஒரு பெரிய கிரகங்கள் மட்டும் இல்லை, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வருஷாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. சூரியன் புதன் இதெல்லாம் ஓடிடும், சுக்கிரன் 1.5 மாதத்தில் நகர்ந்து போயிருங்க. இவர் தான் வருஷத்துக்கு ஒருக்கா நகர்றவர். இவர் 2.5 வருஷம், ஒரு சுற்று வர்றதுக்கு இவர் 12 வருஷம், இவர் 30 வருஷம்னு சொல்லுவோங்க. இப்போ காலத்தினோட சுகம் 4ஆம் பாவம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அல்லது மக்கள் சுகமாக இருக்கிறாங்க அப்படின்னம்னா கடகம்தான் எடுக்கக்கூடிய நிலை. இப்போ தண்ணி வசதி நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய நிலை. இது ஒரு சுகமாக வாழக்கூடிய இடம். சந்திர பகவான் உச்சம் வாங்கி தாய், காலபுருஷனோட தந்தை உச்சம் வாங்கிட்டு தாய் ஆட்சிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். செவ்வாய் பகவான் இங்கே நீசப்படுறார் அப்படிங்கும்போது தாயும் தந்தையும் அவரை மேலே தூக்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லக்கூடிய இடம்ங்க கடகம். செவ்வாய் இங்கே நீசம்தான், லக்னாதிபதியும் 8க்கு அதிபதியும் நீசப்படக்கூடிய இடம். தாய் ஸ்தானம் இங்கே சந்திர பகவான் நின்று உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நீசபங்கர யோஜகம் கொடுக்கக்கூடிய நிலைங்க. செவ்வாய் நீசப்படும் போது அடுத்தது குரு பகவான், இது தாய் இது தந்தை உங்களை பொறுத்த வரைக்கும் அவரும் அந்த இடத்துல நின்று உங்களை இது தூக்கி கொடுக்குற நிலை. இன்றைக்கி தாய்க்கு மரியாதை இல்லை, தந்தை ஏன்னு கேட்கக்கூடாது. குரு பகவானோட நிலை அதை விட கேவலம். குரு பகவான் மாதா பிதா குரு தெய்வம்னு பேசிட்டு போகல, தாய் தந்தை அதுக்கு அடுத்தது குரு பகவான் தான் உங்களை ஒரு வழி பண்ணுவார். அப்படி ஒரு நேர் வழி காட்டக்கூடிய ஆள். இன்றைக்கி ஸ்கூலில் அந்த குரு பாடக்கூடிய பாடு பார்த்தோம் அப்படின்னம்னா, இன்றைக்கும் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாரை பார்த்தோம்னா இன்றைக்கி என்னால் உட்கார முடியாதுங்க, எந்திரிச்சு நின்னாகணுங்கிறனால மரியாதை இருக்கும். இன்றைக்கி ஸ்கூலில் கத்தியில் குத்துறாங்க, முடி பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படி சிலதெல்லாம் பேப்பரில் படிக்கிற நியூஸே அவ்வளோனா உண்மை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போது தாய் தந்தை சரியில்லை அப்படிங்கும்போது நீங்கள் நீசப்பட்டு போகிறீங்க, அல்லது நீங்கள் செய்கிற செயலுக்கு இவங்க 2 பேர் சப்போர்ட் நிற்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் நீசம். காலத்தினோட குரு நீங்கள் உங்களை கண்டிக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி எல்லா அரசாங்கமே உங்களை இழுத்து பிடிக்குதுங்கிறதுனால, அப்போ வாத்தியார் அடிப்பாருங்கிற பயம் என்னைக்கு போச்சோ அல்லது என்னைக்கு வாத்தியார் அடிக்கக்கூடாதுன்னு சட்டங்கள் வந்ததோ அதுக்கு பிறகு சமுதாய சீரழிவுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்லா பாருங்கள், நீங்கள் மற்ற ஊரில் விட நமக்கு தெரிஞ்சதை தான் நம்ம பேச முடியுது. இப்போ இன்றைக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு
நம்ம குழந்தைகளை தவறு சொல்கிறத விட ஸ்டூடெண்ட்டு அன்னைக்கு சூழ்நிலையை நம்ம அப்படி நம்மளாக பண்ணி கொடுத்துட்டோம். யார் பண்ணுறது? நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகிகளும் அதிகாரிகளும், அதிகாரியை விட அரசு உத்தரவு கொடுத்தா அதிகாரிகள் செயல்படுத்திட்டு போகிறாங்கன்னு நிலை. அப்போது ஏதோ ஆட்சி செஞ்சால் சாத்திரங்கள் பிணந்துன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் அப்படி பையனை அடிக்கக்கூடாது, கண்டிக்கக்கூடாது, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பரீட்சை கிடையாது, பாஸ் பண்ணி விட்டுக்க, இந்த நிலை வந்தபோது குருவுக்கு உயிரை காப்பாற்றினா போதும், சம்பளம் வந்தால் போதும், என் வயிற்றை வளர்த்தினா போதும், என் குடும்பத்தை பார்த்தா போதுங்கிற நிலை. அப்போது அந்த எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் சொல்லுவேன், ப்ரைவேட் ஸ்கூலும் இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம்னா இந்த சமுதாய ஓட்டங்கள் என்ன பண்ணுது அப்படின்னம்னா, ஒரு மெயினாக இன்றைக்கி போதைகள் இல்லாத சிறுவர்களே இல்லைங்கிறனால நடுத்தர ஆட்களெல்லாம் ஒரு மதுவில் நிற்கிறாங்க. அதை விட சின்ன வயசுகளெல்லாம் வேறு மாதிரி மாத்திரை கஞ்சா அப்படின்னு ஒரு சமுதாய சீரழிவை கண்ணு முன்னால் நம்ம இன்றைக்கி பார்க்குற காரணம் என்னென்னா, குருவோட கையை கட்டி போட்டுட்டோம். வாத்தியார் அடிப்பார் அல்லது வாத்தியார் தலையை கண்டால் அப்படி சின்ன வயசில் பீடி குடிக்கிறவங்க கூட அப்படி ஒளிஞ்சு தான் குடிப்பான், இல்லைனா காணாமல் ஓடிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கி இந்த குரு கையை கட்டி போட்டாச்சு அப்படிங்கிற போது இல்லை. அடுத்தாப்புல அப்பா அம்மாவும் முன்ன மாதிரி யாரும் கண்டிக்கிறது இல்லைங்க. மீறி அடித்தா அவன் எதுக்குறான், இல்லை ஓட்டுட்டு ஓடி போகிறான், சாகிறாங்கிறான், பயமுறுத்துறான், த்ரெட்டன் பண்ணுறாங்க போது அவங்களால ஒன்றும் முடியலை. காரணம் இங்கே வீட்டில் அடங்காத புள்ள வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னாங்கன்னா சாப்பிடாத புள்ள சாப்பிடும், நான் ஸ்கூல் டீச்சர்கிட்ட வந்து சொல்கிறேன் நாளைக்குன்னா இது பையன் சாப்பிடுவான் அல்லது எழுதுவான் படிப்பான். அந்த வாத்தியாரனோட கையை இன்றைக்கி நம்ம கட்டி போட்ட நிலை இன்றைக்கி சமுதாய சீரழிவுக்கு மெயின் காரணம். எனக்கு குரு இன்றைக்கி இயங்க முடியாத நிலை. குருவை இயங்க முடியல அப்படின்னம்னா கர்மம் தவறாக போயிடும். குரு நீசப்படுறார் அப்படின்னம்னா கர்மங்களை ஒரு சரிப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ சமுதாய சீரழிவு, இளைஞர்கள் சுகங்கள் கெட்டுப்போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இங்கே பேசக்கூடாது. தாய் தான் வேறு வழியில் தாய் பாசத்தான் காட்டுங்க. தந்தையும் கண்டிக்க முடியாது, குருவும் கண்டிக்க முடியாதுன்னா செவ்வாய் நீசம்ங்கிற நிலை. செவ்வாய் நீசப்படுதுன்னா காலம் நீசப்பட்டு போயிடும், இறப்புகள் அதிகமாக இருக்கும், நீசமான இறப்புகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை. இப்போ இது எப்படி நமக்கு பிரபஞ்சத்து கூட இணைக்குது அப்படின்னு பேசணும் அப்படின்னம்னா, காலபுருஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், உடல் நலம், அப்படி ஒரு வீடு வாகனம் அப்படின்னு ஒரு வாழ்க்கையில் சுகம் அப்படின்னு 4ஆம் பாவம்ங்க. 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம்னா கடகம். இந்த கடகத்தினோட 6க்கு அதிபதி 6, 8க்கு அதிபதி 6ன்னு எடுத்திங்கன்னா 6க்கு அதிபதியாக குரு பகவான் வருவாருங்க, 8க்கு அதிபதியாக சனி பகவான் வருவார். அப்போது குருவும் சனியும் ஒரு இடத்துல இணைஞ்சு நின்னோ அல்லது வேற எங்காவது நின்றுட்டோ கடகத்தை பார்த்தால், இப்போ குரு இங்கே பார்க்குங்க, சனி இங்கிருந்து பார்க்கும். அப்புறம் பார்த்தோம்னா சனி வந்து 10ஆம் பார்வையாக இங்கிருந்து பார்க்கும். அப்போது சனி பகவான் இங்கே உச்சமாகி நின்று இங்கே குரு பகவான் நின்று இது ரெண்டையும் பார்த்தா போதுங்க, சுகம் கெட்டு போயிடும் அல்லது அவன் ஊனம். அப்படித்தான் நம்ம ஆரம்பத்தில் படிச்சுட்டு வந்தோம். அப்போது கடகத்தை அல்லது சந்திரனை குருவும் சனியும் பார்த்தால் அது சனி வக்ரம் பெற்றுட்டு குரு வக்ரம் இல்லாத பார்த்தாங்க அப்படின்னம்னா இன்னும் ஒரு வலுவானப்போ உடலில் ஊனம் சொல்லு, குழந்தை கெட்டு போகும், அல்லது பிறக்கும்போது நல்லா இருந்தாலும் காலப்போக்கு அவன் ஊனத்தை பார்ப்பான், வெளியில் தெரியாத ஒரு குறைபாடுகளை அவர் வாங்குவார்னு சொல்லக்கூடிய கணக்கு. சுகத்தினோட 6, 8 சுகத்துக்கு சம்பந்தம் வரும்போது இவங்க 2 பேரும் வந்து கடகத்தை பார்த்தாலும் சரி, சந்திர பகவானை பார்த்தாலும் சரிங்க, உங்கள் வீட்டினோட லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு குரு சனி சந்தம் இருந்து, ஏன்னா காலத்தினோட 6, 8 உங்கள் சுகத்தை பார்த்தாலும் சரிங்க, காலத்தினோட சுகத்தை பார்த்தாலும் சரி, காலத்தினோட சுகாதிபதினு சந்திரனை பார்த்தாலும் சரிங்க, காலத்தினோட லக்னத்துக்கு உங்களை 4க்கு அதிபதியை குரு சனி பார்த்தாலும் அல்லது உங்கள் வீட்டுக்கு 6, 8 பார்த்தாலும் அது ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க. குரு சனியை ஏன் மெயினாக நான் எடுத்து கொண்டு வரேன்னா, சுகத்துக்கு பங்கம் கொடுக்கக்கூடிய யாருன்னா குருவும் சனியும் தான். இந்த வீட்டுக்கு 6க்கு அதிபதி, இந்த வீட்டுக்கு 8க்கு அதிபதினு சொல்லக்கூடிய நிலைங்க. இது அப்படியே இன்றைக்கி பிரபஞ்ச வெளியில் நமக்கு வந்து சேரும்போது பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்போ கடைசியாக நிகழ்ந்த நிகழ்வே பாருங்கள், குருவும் சனியும் இங்கே நிற்கும்போது தான் நமக்கு இன்றைக்கி ரீசெண்டாக நடந்த பெரிய பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் 2019-20 அந்த ரேஞ்சு. 2019-20 பார்த்தோம் அப்படின்னா கொரோனா பீரியடுக்குள்ளே உள்ள நுழையிறோம்.
அப்போ குருவும் சனியும் இங்கே வரும்போது பார்த்தோம்னா ஒரு பேரழிவுகளையும் சுகக்குறைவுகளையும் தாங்க மாடாது. இது இருதயம் நுரையீரல் சம்பந்தமான பாதிப்பையும் சமுதாய மக்கள் ரொம்ப பெரிய லெவலில் நம்ம பார்த்தோம். சரி சார், இன்றைக்கி தான் வந்துதா இது குரு சனி, இதுக்கு முன்னே வரலையா? அப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் இல்லை. இப்போ குரு சனி இங்கே நிற்கிதுன்னா ஒரு 30 வருஷம் வரும்போது குரு மாறி போயிருங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இது இங்கே நிற்கும். இதைத்தான் நம்ம தமிழ் பஞ்சாங்கங்கள் பிரபவாவில் ஆரம்பித்து உங்களுக்கு முடிக்கும்போது பார்த்தா அட்சயான்னு முடிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த 60 வருஷம் முடித்தா மறுபடியும் இந்த செயல் இயற்கைகள் ஓடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது இன்றைக்கி சுனாமி பெருசு அப்படின்னம்னாலோ இன்றைக்கி கொரோனா பெருசுன்னா அந்த காலத்தில் நடந்தது அன்னைக்கு அது பெருசாக இருந்திருக்குங்க. அதாவது இப்போது இன்றைக்கி 2019-20 ரேஞ்சு குரு சனி இங்கே நின்று உங்களுக்கு கடகத்தை பார்த்த இடம் ஏறக்குறைய பார்த்தோம்னா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்க அப்படின்னம்னா ஏறக்குறைய ஒரு 1960 ரேஞ்சு. அதாவது நம்ம கழகங்கள் தமிழ்நாட்டில் வலுப்பெற்ற காலங்கள் இது. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேச முடியாதுங்க, உலக நடப்பு முழுசுக்குமே நம்ம இதை பேசியாமல் சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. அப்போது 60 வருஷத்துக்கு ஒருக்கா மற்ற கிரகங்கள் வந்து சேருது இல்லையோ, குருவும் சனியும் இங்கே வந்து நின்று இந்த வீட்டை பார்ப்பாங்க. அப்போ குருவும் சனியும் கடகத்தை பார்க்கும் காலங்கள் ஒரு பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்படும்னு சொல்கிறேன். அதாவது அன்னைக்கு தான் நடக்குங்கிறது கிடையாது. ஒரு சுழற்சியினோட மாற்றம் மேலே ஒரு அடுத்த ஸ்டேஜில் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது இப்போ அன்னைக்கெல்லாம் ஒரு காய்ச்சல் வந்தாச்சு அப்படின்னம்னா ஒரு சுக்கக்கூடு, அப்படி குருமிளகு கூடு, ரசங்கூடு அப்படிங்கிற காலம் இருந்துச்சுங்க. அப்புறம் அப்படியே சின்னதாக ஒரு மாத்திரைகள் வந்ததுங்க. அப்புறம் ஒரு 250 மில்லிகிராமில் மருந்து கொடுத்தாலே உடம்புக்கு அது அதிகம், வயிறு புண்ணாக போயிடும், தாங்காதுங்கிறனால அப்புறம் பென்சிலின் வந்தது. இன்றைக்கி அப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு மைசின் குரூப்புகள் வர ஆரம்பித்தாங்க. மைசின் குரூப்பெல்லாம் தாண்டி இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா மேலே வந்தாச்சு. அப்போ இன்றைக்கி வந்து குறுமிளகு சுக்கு கொடுத்தா நம்ம கேட்க மாட்டேங்குது, பென்சிலின் இல்லாத போகுதுங்க. அந்த நேரத்தில் இருந்த மருந்துகள்லாம் காய்ச்சலுக்கு வந்த நம்மளை காய்ச்சலை சரி பண்ண மருந்துகள் இன்றைக்கி நமக்கு அது சரி பண்ண முடியறதில்லை. காரணம் என்னென்னா நம்ம அதை தாண்டி மேலே வந்துட்டோம் அப்படிங்கிற நிலை தான் சொல்ல பாருங்க. அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு தபால் எழுதுனதே ஒரு பொய், மொட்டை கடிதம் எழுதுனதே பெருசு அப்படின்னு சொன்ன காலத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை எப்படிங்கிறது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு நோயாகட்டு இதாகட்டு அது தன்னைத்தானே வீரியப்படுத்திக்கிட்டே போகும்போது உங்களுக்கு பிரச்சனைகளும் வீரியங்கள் அதிகமாகவும் சொல்லக்கூடிய நிலை. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா 1960 வந்து பார்த்தோம்னா நமக்கு கழக குரூப்புகள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதை பேசுகிறோம். ஒரு காங்கிரஸ் எல்லாம் ஒதுங்கி போய் கழக குரூப்புகள் உள்ளே வர்றாங்க. வந்தாச்சுன்னா இன்றைக்கி வரைக்கும் அது காலங்கள் ஓடுதுங்க. அன்னைக்கு மட்டும் பேசுகிறதில்ல, ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படி சொல்லக்கூடிய நிலை. ஒரு போரை துவைக்க விட்டு போட்டு போகும். அப்போது இது ஒரு வைரல் தொடங்குச்சுன்னா இது இருக்க அதிகமாக அடுத்தாப்பில் இங்கே வரும்போது இந்த வைரலுக்கு நம்ம பழகி போயிருப்போம், இதை விட பெருசாக ஒன்று கொடுக்கும். அப்போ போக பிரச்சனைகள் அதிகம்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு தான் வந்துட்டு போகுதுங்க. அப்போது இந்த அமைப்புகளில் பேசுகிறீங்க அப்படின்னம்னா குரு பகவான் சனிசாரத்தில் நின்று சனி பகவான் குருசாரத்தில் வர்றாரு, அல்லது சந்திர பகவானோட சாரங்களில் நிற்கிறாங்க அப்படின்னா சுனாமியெல்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னம்னா இங்கே வந்து பார்த்தோன்னா குரு பகவான் இங்கே நின்று சந்திர சாரத்தில் நிற்கிறாருங்க. கடகத்தில் சனி நின்று குருவோட சாரத்தில் நிற்கக்கூடிய அமைப்பு தான் நமக்கு சுனாமி வந்த காலங்கள்னு ரோஹிணி நட்சத்திரத்தில் வருதுங்க அன்னைக்கு. அப்போ சந்திரன் இங்கே நின்று சனி பகவான் இங்கே நின்று குரு பகவான் இங்கே சந்திரசாரத்தில் நிற்கும்போது தான் நமக்கு அந்த சுனாமியை பார்த்தோம். நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, உலக நடப்புக்குன்னு நம்ம பேசுகிறோம்னா குரு சனி சார பரிவர்த்தனையோ அல்லது சந்திரன் கூட சேர்ந்துட்டு இந்த கூட்டணியில் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டை மட்டும் பேச முடியாது, உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்படும். அன்னைக்கு மட்டும்தான் நடக்குங்கிற கிடையாதுங்க. அந்த பிரச்சனைகளை தூண்டி விட்டுருவாங்க, காலம் அதை ஓட்டிகிட்டே போகணும்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது இன்றைக்கி நமக்கு வந்து லேண்ட்ஸ்லைடு பெருசாக தெரியும், சுனாமி பெருசாக தெரியும், நம்ம கொரோனா பெருசாக தெரியும். அடுத்த சுற்று வரும்போது பார்த்தோம்னா அதுக்காக நான் பழகி போயிருப்போம், இப்போ அதை விட ஒரு பெருசாக ஒன்று வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலிகாலம் உங்களுக்கு அப்படித்தான் அந்த வளர்ச்சியை அப்படி எதிர்வினையை உங்களுக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய நிலை. ஏன்னா இம்யூன் ஆயிரும் நம்ம. இன்றைக்கி இப்போ சினிமா பார்க்கும்போது அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு ட்ரெஸ் ஆகிட்டு இதாகட்டு இருந்ததுக்கும் இன்றைக்கி ஒரு சினிமாங்கிறது எதுக்குன்னா சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் தெரியுங்கிறக்காக சொல்கிறோம். பாடங்களாகட்டும் எதாகட்டுங்க, ஒரு வாத்தியார் கொடுத்த மரியாதை ஆகட்டு,
இன்னைக்கு வாத்தியார் வணக்கம் சொல்லாட்டியும் பெற அடிக்காத போனா பரவாயில்லைங்கிறதுக்கு இன்றைக்கி வாத்தியார்கள் ஒதுக்க வேண்டிய சாலுங்க. அன்றைக்கெல்லாம் வாத்தியார் வராருன்னா ஓடி ஒளிஞ்சிருவோம். முன்னாடி ஒரு ஆள் கூட வாத்தியாருக்கு வணக்கம் போடுறதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது. ஹெட்மாஸ்டர் பார்த்தோம்னா அப்படி வேலிக்குள்ளே பூந்து ஓடக்கூடிய காலங்கள். அப்படி ஒரு மரியாதையாக இருந்தாங்க. அவங்களும் அதை காப்பாற்றினாங்கன்னு சொல்லக்கூடிய. இன்றைக்கி சமுதாய சீரழிவு தந்தை மூலமும் நடக்குது, வாத்தியார் மூலமும் நடக்குது. ஆசானும் சரியில்லை, அப்படி அதை பார்த்து வரக்கூடிய அமைப்பும் சரியில்லைங்கிறதுனால பெண்களோட ஓட்டங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் எவ்வளவோ சட்டங்கள் திட்டங்கள் எவ்வளவோ வந்தாலும் இன்றைக்கி பெண்களோட நிலைமை, அல்லது பெண்களும் இன்றைக்கி அதுக்கு தகுந்தாப்பில் தான் அவங்களோட ஒரு ட்ரெஸ் சென்ஸ் ஆகட்டுங்க, ஒரு தன்னை ஒரு பாதுகாத்து. அன்றைக்கெல்லாம் அடிமைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க. பிரச்சனை அவனால தான் வருமே தவிர வெளியாட்களால் வராது. இன்றைக்கி வீட்டை விட வெளியாட்கள்னால பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு போகிறதுனால, அப்போது கடகத்தையோ சந்திரனையோ குருவும் சனியும் பார்க்கும் காலங்கள், இந்த சனி இங்கே உச்சம் பெற்று 10ஆம் பார்வையை பார்க்கும், குரு இங்கிருந்து 5ஆம் பார்வையை பார்க்குற காலங்கள் இந்த மாதிரி வருது. இதுகெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் சனி பகவான் குருசாரம் வரும்போது, குரு சனிசாரத்தில் நிற்கும் போது, இங்கே சந்திர பகவான் சந்திரசாரங்களை தொடும்போது பார்த்தோம் அப்படின்னாலே இந்த அமைப்புகளில் இன்னும் ஒவ்வொரு கிராஸும் நடக்கும்போதும் பாருங்கள், இந்த அமைப்பு உங்களுக்கு அந்த இதை ஒட்டிட்டு தான் நடந்திருக்குங்க. இப்போ அட்சய வருஷம் முடிஞ்சு பிறவா ஆரம்பிக்கும் போதெல்லாம் பாருங்கள், ஒரு 26 வேர்ல்டு வார் டைமுங்க, 55 நம்ம இந்தியா ஒரு போராட்டத்தை பார்த்து அப்போ தான் தலை தூக்கக்கூடிய நேரம், 2014 இதுக்கெல்லாம் பிரபவ அட்சயா நம்ம 60 வருஷம் முடியுது. அப்படிங்கிறனால முடிஞ்ச போது யாருக்கும் மறுபடியும் பிரச்சனை வரும். ஆனால் போன பிரச்சனையை விட வர்ற பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ ஏன்னா அந்த மாத்திரைக்கு அப்படி நம்ம இம்யூனானமோ தவிர அது மாதிரி இங்கே ஒரு சின்ன சுனாமியே தாங்காது, இங்கெல்லாம் எந்த வந்தாலும் தாங்குவோங்கிறனால துலாத்திலையும் கடகத்திலையும் துலாத்தில் சனி இருந்து கடகத்தில் குரு இருந்த காலம் இதெல்லாம் சொல்லக்கூடிய நிலைங்க. 2020 பாருங்கள், சுனாமியோட ஒரு கிளைமேக்ஸு, குருவும் சனியும் மகரத்தில் நின்று ஒரு காலங்கள் நடந்தக்கூடிய நிலை. அதே மாதிரி சனி பகவான் இங்கே நின்று குரு பகவான் இங்கே நின்னாலும் சனி இதெல்லாம் தொடும்போது பார்த்தோம் அப்படின்னம்னா 2004 உங்களுக்கு அந்த மாதிரி வருங்க. 2004 பார்த்தோம்னா சனி பகவான் இங்கே இருக்கிறாருங்க, குரு பகவான் இங்கே நின்று சந்திரன் இங்கே நிற்கிற காலம். சந்திரசாரம் குரு சந்திரசாரங்க, சனி குருவோட சாரத்தை நிற்கும் போது சுனாமி பார்க்குறோம். எப்படி பார்த்தாலும் இந்த சுகஸ்தானத்தை இந்த குரு சந்திரன் சனிகள் காம்பினேஷன் தொடும்போது ஒரு பிரச்சனை துவைக்க வைக்கப்படுகிறது. அது மறுபடியும் இப்போ போரே உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா போர் ஆரம்பித்த காலங்களில் இதுதான். இதிலிருந்து இன்றைக்கி போர் நடந்துட்டு தான் இருக்குதுங்க. இன்றைக்கி முடியாது, இது இப்படியே இந்த போர் விட்டா அந்த போர் விட்டா அந்த போர் விட்டா அப்படியே சுற்றிட்டு வேர்ல்டு வார் வர்ற லெவலில் கொண்டு வந்துடுவாங்க. இந்த சனி பகவான் இங்கே நிற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவருங்க, இன்னி சனி பகவான் இங்கே வரும் காலமோ குரு பகவான் பார்த்தோம்னா வலுத்துட்டு மறுபடியும் குரு இங்கே வரக்கூடிய காலங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா போரும் பிரச்சனையும் இனி இருக்க கூடுங்கிற நிலை. இவங்கெல்லாம் 60 வருஷத்துக்கு ஒருக்கா ஒன்று தொட்டா ராகுகேதுகள் கூட சேரும்போது 60 வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க சேரதில்லை. 180 வருஷத்துக்கு ஒருக்கா தான் மறுபடியும் எல்லாரும் ஒரு அதே நிலைக்கு வருவாங்க நிலை. நம்ம அதை பார்த்துக்க போகிறதில்ல. 180 வருஷம் கழித்து பார்த்தோம்னா இதே மாதிரி அதாவது இயற்கை பேரழிவுகளில் ஒரு விஷத்தை கலந்துட்டு என்னென்னு கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கெல்லாம் பிற்காலத்தை நோக்கி போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷ காய்ச்சலில் ஒரு லட்சக்கணக்கில் போனது வந்ததெல்லாம் இந்த ஒரு அமைப்பில் தான் நம்மளுக்கு இருந்துட்டு போகும்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு வார் டைமெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த அமைப்புகள் நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டில் கிடச்சிட்டு போகுதுங்கிற ஒரு நிலை தானுங்க. அப்போது பெரும்பாலும் நீங்கள் யாருக்காவது சொல்கிறதுனாலும் சரிங்க, நம்ம ஒரு உலக கணக்குகளை போடும்போதும் சரி, கடகத்தையோ சந்திரனையோ சந்திர சாரங்கள் நின்றுட்டோ குருவும் சனியும் சார பரிவர்த்தனை பெற்று சந்திரன் அந்த உள்ள கலக்கிறாருங்கும் போது ஒரு உலகத்தினோட பிரச்சனை வெளியில் வருது. அதாவது எதிரி வினைகளை நம்ம பார்க்க வேண்டிய காலம். இது ஏன் வருது அப்படின்னதுக்கு காரணம் தான் இது. நீங்கள் இங்கிருந்து அனுப்புறது உங்களுக்கு திரும்பி வருதுன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இதில் எதிர்வினைகள் வரும்போது நல்லவன் கெட்டவனை பார்க்குறதில்ல, வயசு சின்ன குழந்தை பெருசு மாடு கண்ணு எதுவும் பார்க்கல. பூமி அழியும் அப்படிங்கிற நிலை. பூமியில் யாரோ ஒருத்தர் செய்கிறது தான். ஆனால் இது இங்கே இருக்கக்கூடிய செயல் மேலே போயிட்டு திரும்ப வருதுங்கும்போது இதில் தாத்தா செஞ்சது பேரனுக்கு வந்தாலும் வரும், நீ செஞ்சது உனக்கே வந்தாலும் வரும்னு சொல்லக்கூடிய நிலை. இதில் பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் கிடையாதுங்க, இந்த ராசி மரம் கிடையாது. இந்த காலம் முழுசையும் நீங்கள் என்ன காலத்துக்கு கொடுக்குறீங்களோ காலம் உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கும். பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறீங்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அது உடுக்கை தத்துவம். அந்த உடுக்கை எங்கே பேசும் என்னைக்கு பேசும் அப்படிங்கும்போது அந்த சுழல்கள் ரெண்டும் காற்று சுழலும் நீர் சுழலும் சந்திக்கும் இடம் நம்மளுக்கு ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க.
பெரும்பாலும் பேரழிவுனாலே நீர் சம்மந்தப்பட்டு காற்று சம்மந்தப்பட்டு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. அது ரெண்டும் சேரும்போது நெருப்பு நானும் கூட வரேன்னு சுதந்துட்டு ஒரு பேரழிவுகளை கொடுத்துட்டு போகக்கூடிய காலங்கள். பெரும்பாலும் அழிவுனாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் நீர்னால் வரக்கூடிய அழிவு தான் ஒரு பேரழிவாக இருந்துட்டு போங்க. நெருப்புனால் வர்றது ஒரு பெரிய லெவலுக்கு உலகம் முழுசுக்கும் வராது. நீர்னால் வரக்கூடிய அழிவுகள் தான் நம்ம பார்த்தது பெருசு. அப்புறம் உயிரிழப்புகள், பெருசாக உயிரிழப்புகள் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியாத போகிற ஒரு உயிரிழப்புகள் வர்றதுக்கு காரணமும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய எதிராற்றல், எதிர்வினைகள். அப்போ இது என்ன பண்ண முடியும்? எதிர்காலத்தில் பேரழிவுகளை நிறுத்தணும் அப்படின்னா, நீ நிறுத்து நான் நிறுத்துறேன்னு அந்த படங்களில் ஒரு பஞ்ச் டைலாக் சொன்ன மாதிரி நீங்கள் நிறுத்தினா எதிர்வினையும் நின்று போயிடும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. ஆனால் இது இன்றைக்கி மக்கள் போயிட்டுருக்க ஓட்டங்கள் பார்த்தோம்னா எந்த இதுக்கும் யாரும் கண்ட்ரோலுக்கு இல்லை. காரணம், தலைகள் ஓடும்போது வேறு மாதிரி இருக்கும்போது வாலும் அப்படித்தான் இருக்குங்கிற நிலைங்க. நீ தலைவர்களை போய் மாறுங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம நாடுன்னு இல்லை, எல்லா நாட்டிலையுமே தலைவர்கள் நம்ம நாட்டை விட சில பக்கம் இன்னும் மோசம். அப்போது ஒரு காசு தான் குறிக்கோள் அப்படிங்கிற ஓட்டத்தில் ஓடிட்டுருக்கிறோம். சொத்து தான் நமக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சொத்து யாரை வேணாலும் கொண்டுக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாங்கிற நிலை. காசு ஒரு மரியாதை இல்லாத ஒரு காலம். ஓட்டு போடணும் அப்படி தான், 500 கொடுத்தா அப்படி வரிசையில் நின்று ஓட்டு போட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கி மாறணும். 500 எனக்கு இன்னும் வரலிங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கின ஆளுகள்லாம் உண்டு. அதனால் இப்போ 500 ஆரம்பிப்பாங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு 2000 கொடுப்பாங்க, அடுத்த எலெக்ஷன் ஒரு 5000 கொடுப்பாங்க. அப்போது இந்த 5000 ஏன் கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்கிறதெல்லாம் ஒரு யோசிக்கக்கூடிய ஆட்களில் இன்றைக்கி நம்ம 5 பேர் இருக்கிறோமா, 25,000 வந்துதா போடு ஓட்டு, அப்படி தான் இன்றைக்கி காலங்கள் ஓடுதுங்க. அப்போ இங்கே தேர்வுகள் சரியில்லாத போது எதிர்வினைகளும் உங்களுக்கு சரியில்லாமல் தான் இருக்குங்கிறனால இது ஒரு படித்த அளவு இருக்கக்கூடிய ஆட்கள் வேணுன்னா ஓட்டு போடுறது இல்லை. அவங்கெல்லாம் ஓட்டு போட போக மாட்டாங்க. எவனே என்னமோ பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்னங்கிற, யார் வெயில் போய் நின்று ஒரு 1/2 மணி நேரம் அவங்ககிட்ட லைனில் நிற்கிறதுன்னு போகிறதில்லை. போடக்கூடிய ஆட்கள் எல்லாம் யாருன்னா காசை நம்பி காசை வாங்கிட்டு போடக்கூடிய ஆட்கள், அல்லது நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் அவனோட குரூப்பை கொண்டு போய் இன்றைக்கி ஒரு ஓட்டு பதியறாங்க. அப்போது அவங்க வினை என்னங்கிறது தான் எதிர்வினை. இந்த எதிர்வினை வரும்போது ஓட்டு போடாத ஆளுக்கும் சேர்த்து தான் வரும். அப்போது என்ன பண்ணிக்க முடியும்னா, நீங்கள் நல்லதாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றதும் நல்லதாக இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணாமல் விட்டாலும் மோசமானது செலக்ட் ஆகும்போது நீங்களும் அந்த எதிர்வினைகளில் உள்ளே வந்து தான் ஆகணும். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூலை போட்டாச்சுன்னா நல்லா ஓட்டு போடலிங்க, நான் யாருக்குமே ஓட்டு போடல, எனக்கு கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, என்னை விட்டுருங்கன்னு நம்ம பேச முடியாது. அப்போ தேர்வு செய்யப்படக்கூடிய ஆட்கள் மெஜாரிட்டி யாருன்னு பார்த்து அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அந்த அரசியல் ஆட்களுக்கு தெரியுது. அப்போ இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, அவனும் படிக்கணும், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளும் படிக்கணும், உலக நடப்பை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம சம்பாதிச்சா போதுங்கிறத விட ஒரு சமுதாய சீரழிவை கொஞ்சம் பார்க்கக்கூடிய ஆட்கள், அதைத்தான் அன்பே சிவம்னாங்க. எல்லாத்தையும் அன்பாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சமுதாய சீரழிவுக்கு மனசு வராது. நம்ம குழந்தைங்க போல் அடுத்த குழந்தையும் பார்த்தோம்னா சீரழிவுக்கு இருக்காதுங்க. இப்போ கஞ்சா விற்கிறவன் அடுத்த குழந்தை செத்தா என்ன, எக்கெடுகிட்ட போனால் என்னன்னு தான் கஞ்சா விற்கிறான். தான் குழந்தை கஞ்சா கொடுப்பானா? அது இல்லை. அப்போது உலக சமுதாயத்தை நம்ம ஒரு குடும்பமாகவோ அல்லது ஒரு எல்லாம் ரொம்ப சர்க்கிள் சின்னதாக போச்சு. நானும் என் வீட்லேயும் நல்லா இருந்தால் போதும், யார் எக்கெடுகிட்ட போகிறேன் என்ன. பையன் அப்படி தான் சொல்லி கேட்ப போனால் தடுதலை போகிறான். அப்போ சுயநலங்கள் மேறும் போதும் என்னானாலும் சரி எனக்கு காசு வந்து அந்த ஹோட்டலில் அப்படி தானுங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு ஹோட்டல்களில் சாப்பிட்டோம்னா ஒரு நியாயம் தர்மம் இருக்கும். உணவுனா இப்படி தான் தயாரிக்கணும், உடம்பு கெட்டு போயிடும், குழந்தைக்கு இது கொடுக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. எந்த கெமிக்கலை வேணாலும் கலந்துக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு காசு. திருப்பதி வெங்கடாஜலபதியே கொடுமை. அது ஒரு என்ன சொல்கிறதுங்க, அது யாரை சொல்கிறேன்னு தெரியல. அப்போ இதுக்கு எதிர்வினை இல்லாமல் இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். பெருமாள் வேணால் கம்மன் இருக்கிற மாதிரி இருக்கலாம், நிச்சயம் எதிர்வினைகள் உண்டு. இது இன்றைக்கி வெளியில் வந்த விஷயம். வெளியில் வராமல் எத்தனை பேர்த்துக்கு விஷத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. மருந்து மாத்திரையிலிருந்து, டாக்டர்ஸ்லேருந்து, ஹாஸ்பிட்டல்லேருந்து, அந்த எதுன்னு இல்லாத அளவுக்கு அப்படி சமுதாயங்கள் சீரழியுதுங்கிறத விட சுயநலம். நான் வாழ்ந்தால் போது எவன் கீழ்கிட்ட போனால் என்ன, டாக்டரா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், பெரிய ஹாஸ்பிட்டலாக நியாயம் தர்மம் கிடையாது, செத்து போனவங்கிட்ட 1 கோடி வாங்கலாம். அதே மாதிரி உறுப்புகளை திருடுறதுங்கிறது இன்றைக்கி பாவம். சிலதெல்லாம் அன்றைக்கெல்லாம் குழந்தைய கூட்டிகிட்டு போனால் பிச்சை தான் எடுக்க வைப்பாங்க. இன்றைக்கி குழந்தைகளை கூட்டிகிட்டு போனோம்னா உறுப்புகளை திருடிடுறாங்கங்கிற ஒரு தகவல்கள் வருதுங்க. அப்போ இதுக்கெல்லாம் எதிர்வினை இல்லாமல் இருக்காது.
இந்த எதிர்வினைகள் வரும்போது அந்த டாக்டர் தானே பிடிக்கணும், என்ன ஏன் பிடிக்குது அப்படின்னம்னா நீயும் அந்த பஸ்ஸுக்குள்ளே தான் இருக்கிற. அப்போது டிரைவர் தண்ணி போட்டு ஓட்டினான்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவன் டிரைவர் தானே சாகணும், நான் எப்படி சாவேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையில்ல, டிரைவர் தண்ணி போட்டிருந்தான் கஞ்சா போட்டிருந்தான்னா நான் ஏன் சார் விழுகணும், எனக்கு நான் நல்லவன், நான் இது வரைக்கும் ஒரு தம்மு கூட அடித்ததில்லை அப்படின்னா நீங்கள் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீயும் செத்து தான் ஆகணும், நீயும் வாங்கித்தான் ஆகணுங்கிறனால அப்போது டிரைவரை சரி பண்ணணும் அப்படிங்கிறனால இதெல்லாம் என் வேலையா, எவனோ என்னமோ பண்ணிட்டு போகிறதுக்கு நான் எப்படி சார் பொறுப்பாக முடியும்னா அந்த சமுதாயம் அந்த பஸ்ஸுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தானும் போயானும் போது அப்போ சமுதாய மாற்றங்களை நம்ம வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம்ங்க. யாரோ எங்கேயோ பண்ணுறோம். எதிர்வினைகள் வரும்போது ஆளை தேர்ந்தெடுத்து இவன் தான் வந்தான்னு வர்றதில்லைங்க. கர்ம வினைகள் வேணுன்னா அப்படி ஒரு சின்ன லெவலில் பாதிப்பு கொடுக்குமா தவிர ஒரு பெரிய எதிர்வினைகள் வரும்போது இப்போ கேரளாக்குள்ளே அப்படி லேண்ட்ஸ்லைடிங்னா மாடு கன்று கோழி மாடெல்லாம் என்ன பண்ணிடும், எத்தனை மாடுகள் போச்சு, எத்தனை ஒரு நாய்கள் போச்சு, பறவைகள் தான் தப்பிச்சு ஓடுகிற ஒரு விஷயங்கள். விலங்குகளும் மனிதர்களும் கட்டி வைக்காமல் இருந்தால் விலங்கெல்லாம் தப்பிச்சு போயிருங்க, அதுக்கு தெரியும். மனிதர்கள் தான் பெருசாக மாட்டுறாங்க. ஏதோ மனிதன் காட்டை நான் அழிக்க கிடையாது, நான் மரத்தை வெட்ட கிடையாது, ஆனால் நானே ஜாகணும்னா நீ அந்த ஊரில் இருக்கிற. அது பிரபஞ்சம் கொடுக்கும்போது பிரபஞ்சத்தினோட எதிர்வினைகள் வரும்போது நியூட்டன்ஸ் தேடலாக தான் யாரோ அனுப்புகிறாங்க, ஆனால் திரும்பி வரையில் நான் இருக்கிறேன் வாங்கிட்டேன். அதை நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகம் வேறு, காலத்தினோட கணக்குகள் வேறங்க. குரு பகவான் சனி பகவான் விளையாடும் விளையாட்டு கடகத்தை தொட்டுவிட்டு சந்திரனை தொட்டுவிட்டு போகும்போது இருக்கக்கூடிய கணக்கு எதிர்வினைகளை கொண்டாந்து உங்களுக்கு சேர்த்திரும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. நமக்கு தெரிஞ்ச கணக்கு இது. வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள், கேட்டுக்கலாம். வாழ்த்துக்கள் ஐயா.